வணக்கங்க. முதல்ல நம்ம பஞ்சகாவிய விளக்கு எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா சாணங்க. இந்த சாணத்தை வந்து பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா முக்கால் திட்டம் காஞ்சி தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பாலுங்க, அடுத்து தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய், அப்புறம் மாட்டோட கோமியம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ அதை செய்ய போகிறோம். முதல்ல நம்ம இப்போ இதில் கொஞ்சம் பாலை ஊற்றிப்போம். அடுத்து கொஞ்சம் தயிர் ஊற்றிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கோமியத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா பசைஞ்சிப்போம். நம்ம முதல்ல இதேமாரி நல்லா பதமாக கையில் இப்படி பிடிச்சா நல்லா கெட்டியாக உருண்டை மாதிரி வரணும். அந்தமாரி நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம விளக்கு செய்கிறதுக்கு கரெக்டான பதங்க இது. இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோமியமும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு விளக்கும் கொஞ்சம் நல்லா செய்கிறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா இந்த திட்டத்துக்கு இருந்துக்குதுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு நமக்கு தேவையான திட்டத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டிலையே எப்படி அகல் வச்சு செய்யலாங்கிறத செஞ்சு காட்டுறேன். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இதுமாரி ஒரு அகல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா தடவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, அதோட குட்டி சின்ன சைஸ் அகல். அப்போ தான் நம்ம இதில் வச்சு அமுக்கும் போது நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அதுக்காக 2 அகல் நான் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம இந்த அகலில் எண்ணெய் தடவிட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இதேமாரி ஒரு கவர் வச்சுக்கோங்க. ஏன்னா எடுக்கிறதுக்கு வராது சில பேருக்கு, அதனால் இப்படி ஒரு கவர் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக இந்த இப்படி மாவு வச்சு இப்படி தட்டிட்டு அப்புறமா இந்த கவரையே நம்ம இப்படி மடக்கி விட்டுடணும். மடக்கி விட்டுட்டு இப்படி கையால் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா அது ஷேப் கிடச்சிரும். இந்த பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். இந்த பாருங்க, அழகாக செஞ்சிட்டோம் பாருங்கள். வெளியில் கிடைக்கிற மாதிரியே கையாலே நம்ம ஓனாக இந்த பாருங்கள், நல்லா ஷேப்பும் அழகாக இருக்குது. நல்லா வெயிலில் காய வச்சு நிறுத்திட்டியா? இப்போ பார்த்திங்களா, நம்ம வந்து விளக்கை வந்து கையால் எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். அதேமாரியே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் அடுத்து பார்த்திங்கன்னா மிஷினில் எப்படி செஞ்சு பார்க்குறதுங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். நான் இந்த மிஷினில் தாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன்.
அதனால் இந்த மிஷினில் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம கொஞ்சமாக இதில் எண்ணெயை தடைப்போம், அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போ நம்ம சாணியை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ சாணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இது மேலே கவர் வச்சுக்கிட்டோன்னா ஃபினிஷிங் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த விளக்கு ரெடி ஆயிடுச்சு.